பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட தகவலில் ஸ்ரீ எல்.கே. அத்வானிஜிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாட்டின் மிகப்பெரிய இந்த கௌரவம் குறித்து அத்வானியிடம் பேசி எனது வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட இந்த தருணம் எனக்கு மிகவும் உணர்ச்சி மிகுந்தது. அவருடன் பழகுவதற்கும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்ததை நான் எப்போதும் பாக்கியமாக கருதுகிறேன் என தெரிவித்துள்ளார். இன்று எனக்கு வழங்கப்பட்டுள்ள பாரத ரத்னா விருதை மிகுந்த பணிவுடனும் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு நபராக எனக்கு கிடைத்த கௌரவம் மட்டுமல்ல, நான் எந்த கொள்கைக்காகவும் லட்சியங்களுக்காகவும் எனது வாழ்நாள் முழுவதும் என்னால் முடிந்தவரை சேவை செய்தேனோ அந்த கொள்கைகளுக்கும் லட்சியங்களுக்குமான கௌரவமாகவும் இதனை கருதுகிறேன் என்று எல்.கே. அத்வானி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதை அறிந்து தனது தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக எல்.கே. அத்வானியின் மகள் பிரதிபா அத்வானி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அதிகம் பேசக்கூடியவர் அல்ல, ஆனால் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. நாட்டுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவர். இந்த தருணத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார். எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, எங்கள் உற்சாகத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது பெருமையான உணர்வை ஏற்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோஷல், நாங்கள் தாதா என்று அழைக்கக்கூடிய எங்கள் தலைவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியான நேரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள மிக உயரிய முடிவு இது என்று தெரிவித்துள்ளார். அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது கோடிக்கணக்கான இந்தியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சந்திரசேகர் ராவின் மகளான கவிதா, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுமே நல்ல விஷயம். பாஜகவின் திட்டம் முழுமையடைந்திருப்பதாக கருதுகிறேன் என தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து முதல்வரே முடிவெடுப்பார். இவருக்கு சீட் கொடு, அவருக்கு சீட் கொடு, இந்த கூட்டணிக்கு சீட் கொடு என்று யாரும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வேட்பாளரை, அனைவருக்கும் பிடித்த வேட்பாளரை நிறுத்துவோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் என அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஊடக பேட்டியொன்றில் கூறியுள்ளார். மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு புயல் வெள்ள நிவாரண நிதி உதவி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்யாத ஓரவஞ்சனையை கண்டித்து எதிர்வரும் பிப்ரவரி 8 அன்று காலை 10 மணிக்கு திமுக மற்றும் தோழமை எம்பிக்கள் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு கருஞ்சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவரான டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சொந்த காரணங்களுக்காகவும் வேறு சில கடமைகளுக்காகவும் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதாக பன்வாரிலால் புரோஹித் தனது ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பன்வாரிலால் புரோஹித் சந்தித்த மறுநாளில் ராஜினாமா முடிவை எடுத்துள்ளார். இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை மேற்கொண்டு வரும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநிலம் கோட்டாவில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நீதிக்காக குரல் கொடுப்பதும் இந்த யாத்திரையின் முக்கிய நோக்கம். ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைக்க ஜார்க்கண்டில் அன்பின் கடைகளை திறக்கவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். நாடு முழுவதும் உள்ள ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் ஆகியோருக்கு எதிராக மத்திய அரசு அநீதி இழைத்து வருகிறது. ஒவ்வொருவருக்கும் எதிராக அநீதி இழைக்கப்படுகிறது. அதானியை தவிர மற்ற இந்தியர்கள் அனைவரும் அநீதியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். மாநில அளவில் நமக்கிடையே இருக்கும் மாற்று கருத்துக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தேசிய கண்ணோட்டத்தில் சிந்திக்க வேண்டும். பாஜக, RSS கொள்கைக்கு எதிராக போராடுவதுதான் நமது ஒரே இலக்கு என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மம்தாவின் கருத்துக்கு பதிலளித்துள்ளார்.
விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 253 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியுள்ளது. இந்த போட்டியில் 6 விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக 150+ விக்கெட் வீழ்த்திய இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் பும்ரா. நான் உயிரோடு தான் இருக்கிறேன், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் காரணமாக நான் இறக்கவில்லை என பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். இன்னொரு வீடியோவில், மன்னிக்கவும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய உரையாடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதே என் எண்ணம். அதற்காக நான் இறந்ததாக கூறினேன். உயிரை பறிக்கும் நோய் இது. இந்த நோய்க்கு அவசர கவனம் தேவை என்பதால் என் மரண செய்தியால் இந்த கவனத்தை பெற முயற்சித்தேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.